Welcome back guys. Once again this is Dinesh Kumar Nagaraj from Unique Technologies. போன வீடியோல எதை பத்தி பார்த்தோம் அப்படினா கன்ஸ்ட்ரக்டர் பத்தி பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன? அதோட பேசிக் காம்போனன்ட்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினா டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர். லைக் கன்ஸ்ட்ரக்டர் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் இம்பார்ட்டன்ட்டான இன்டர்வியூ क्वेश्चनும் கூட அதே மாதிரி இம்பார்ட்டன்ட்டான டாபிக்கும் கூட ஒரு .NETல. .NET மட்டும் கிடையாது. ஆல் ஆஃப் த ஹூப்ஸ் கான்செப்ட்ஸ்லயுமே. ஓகேவா? அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், parameters கன்ஸ்ட்ரக்டர், காப்பி கன்ஸ்ட்ரக்டர், பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் ஒன் மோர் ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர். இது அஞ்சுமே தான் வந்து இது அஞ்சுமே டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லலாம். அதில் ஃபர்ஸ்ட் திங் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்னா நம்ம போனத கன்ஸ்ட்ரக்டர்ல பார்த்தோம்ல, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் பத்தி டெஃபினிஷன் பார்த்தோம்ல, அதுதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் a constructor with no parameters. ஒரு கன்ஸ்ட்ரக்டர் லைக் ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா மேபி வித் parameters, வித்அவுட் parameters, வித் ரிட்டர்ன் டைப், வித்அவுட் ரிட்டர்ன் டைப் நான் டிக்ளேர் பண்ணலாம்ல. அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்கு வித்அவுட் parameter இல்லாம ஒரு கன்ஸ்ட்ரக்டரை நான் டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. லைக் ஒன் மோர் திங், if no constructor is explicitly defined in a class, C# provides a default constructor. எப்படின்னா நான் ஒரு கிளாஸ்க்கு நான் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸ்பிளிசிட்டா சொல்லல அப்படினாலுமே கன்ஸ்ட்ரக்டர்னு ஒன்னு இருக்குல்ல. என்ன மாதிரி அப்படினா இப்போ நான் வந்து டூம்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்க்குள்ள டூம் அப்படினு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்டரை டெரிவ் பண்ணிருக்கேன். அப்படி நான் இந்த கன்ஸ்ட்ரக்டரை டெரிவ் பண்ணதனால நான் கால் பண்ணும்போது எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் மேபி எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆயிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து எனக்கு பிரிண்ட் ஆக போகுது. சப்போஸ் இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்கிட்ட இல்ல, இந்த டூம்ன்ற கன்ஸ்ட்ரக்டர் டெரிவ் பண்ணல அப்படினாலுமே எனக்கு இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டரை C# எனக்கு இம்ப்ளிசிட்டா கொடுக்குது இல்ல. இதனால தான் இத என்ன சொல்லுவோம் அப்படினா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். புரியுதா? இந்த கன்ஸ்ட்ரக்டரை சிஸ்டமே டிஃபால்ட்டா கொடுக்குது இல்ல, C# நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. அதனால தான் இத என்ன சொல்லுவாங்க அப்படினா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். லைக் அது எப்படி இருக்கும் அப்படினா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸோட நேம்ல இருக்கும். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் சேமா இருக்கும். இதுல நான் டெரிவ் பண்ணாலும் இருக்கும், டெரிவ் பண்ணலாம் இருக்கும். தென் அதுக்கான அட்வான்டேஜ் என்ன, சிஸ்டமே கொடுக்கும்போது நான் ஏன் எக்ஸ்பிளிசிட்டா கொடுக்கணும் அப்படினா நிறைய क्वेश्चंस இருக்கு. இத பத்தி எப்படி சொல்லலாம் டீடைலா, லைக் நாம ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அதுல டீடைலா பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கு அடுத்த டைப் என்னவா இருக்கு அப்படினா parameterized constructor. ஓகேவா? parameter constructorனா ஒண்ணும் இல்ல, ஒரு ஃபங்க்ஷன் ஒரு parameterized ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஒரு ஃபங்க்ஷன் எப்படி parameter டிக்ளேர் பண்ணுவோம், எப்படி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி parameter டிக்ளேர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஒரு கன்ஸ்ட்ரக்டரையுமே நான் கிரியேட் பண்ணும்போது பாராமீட்டரோட கிரியேட் பண்ண போறேன். லைக் எந்த மாதிரி அப்படின்னா இன்டிஜர் a அப்படின்னு ஒரு பாராமீட்டரோட கிரியேட் பண்ண போறேன். இப்படி நான் ஒரு பாராமீட்டரோட கிரியேட் பண்ணும்போது என்கிட்ட டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்காது. ஓகேவா? ஒரு பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன்ல எக்ஸ்பிளிசிட்டா ஒரு பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை வச்சு என்னால அந்த கிளாஸ்க்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. நான் எக்ஸ்பிளிசிட்டா பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்றதுனால இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளிசிட்டா அதே மாதிரி பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி தான் நான் ஒரு இன்ஸ்டன்ஸுமே கிரியேட் பண்ணுவேன். லைக் ஒரு இன்டிஜர் பாஸ் பண்ணி இது பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்குள்ள parameters constructor அப்புறம் நாங்க பாஸ் பண்ற வேல்யூ இந்த இடத்துல சும்மா பிரிண்ட் பண்ணி மட்டும் பார்க்கலாம் a அப்படினு. இத நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன். வந்திருக்கு பாத்தீங்களா, பிரிண்ட் ஆயிடுச்சா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படினா ஒரு கிளாஸ்க்கு we can define a multiple constructor to one class. ஒரு சிங்கிள் கிளாஸ்க்கு நம்மளால மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர்ஸை டெரிவ் பண்ண முடியும். எப்படின்னா இப்போ இது வந்து ஒரு parameters constructor-ஆ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படினா நான் ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை கொடுத்திருக்கேன். எனக்கு இந்த மாதிரி இருக்கும்போது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இங்க டெரிவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகுமான்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகாது. இப்போ எனக்கு எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும், parameters கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் தான் கால் ஆகும். ஏன்னா நான் அதை வச்சு தான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் வேணும் அப்படின்னா எப்படி நான் கிரியேட் பண்ணுவேன், இந்த கன்ஸ்ட்ரக்டரை வச்சு நான் இது வந்து ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை வச்சு இப்போ நான் வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வச்சு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி parameters கன்ஸ்ட்ரக்டர் வச்சு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். லைக் இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்போது எனக்கு parameters கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகும். இந்த இன்ஸ்டன்ஸ் d1 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்போது எனக்கு இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகும். இதில் என்ன பெரிய கொஸ்டின் அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் சிஸ்டமே எனக்கு ப்ரொவைட் பண்ணும்போது நான் ஏன் எக்ஸ்பிளிசிட்டா சொல்லணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். அதை பத்தி டீடைலா பின்னாடி பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் இப்போ என்ன, இன்னொரு விஷயம் இதுனா parameter, லைக் நான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்திருக்கேன், அதே மாதிரி parameters கன்ஸ்ட்ரக்டர் பார்த்திருக்கேன். அதே மாதிரி வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர், பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டர், ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? இதுல லைக் இன்னும் ஒரு ரெண்டு மெத்தட்ஸ் பத்தி பார்க்கலாம். எப்படின்னா இப்போ நான் வந்து மேலே ஒரு இது கொடுத்துருக்கேன்னா பப்ளிக் கன்ஸ்ட்ரக்டர் டெரிவ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று நான் இதில் டெரிவ் பண்ணியிருக்கேன். இப்போ இது எனக்கு தேவையில்லை, இதை எடுத்துருவோம். ஒரு பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் எதுக்காக நான் ஒரு கிளாஸ்க்கு இனிஷியலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிளாஸ்க்கு நான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்ற சுச்சுவேஷனில் அந்த கிளாஸ்க்கான கன்ஸ்ட்ரக்டரை நான் பிரைவேட்டாக டிக்ளேர் பண்ணிடுவேன். கன்ஸ்ட்ரக்டர் இல்லாமல் நம்மளால ஒரு கிளாஸ்க்கு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ண முடியாது. அந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை நான் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை அப்படின்னாலுமே சிஸ்டமே ப்ரொவைட் பண்ணி என்னால் அந்த கிளாஸ்க்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். பட் நான் அந்த கிளாஸ்க்கு இன்ஸ்டன்ஸே கிரியேட் பண்ணக்கூடாது, வேற யாருமே அந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா அந்த கிளாஸ்க்கான கன்ஸ்ட்ரக்டரை எப்படி கொடுத்துருவோம் அப்படின்னா பிரைவேட்டாக டிக்ளேர் பண்ணிடுவேன். இப்போ அதே மாதிரி தான் ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டரும். இப்போ ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் அதே தான், ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டரும்
ஒரு நார்மலான கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி தான், அதுவும் நார்மலா அந்த கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்போதே கால் பண்ணிடும். பட் ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் மோஸ்ட்லி எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டரா நான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. காப்பி கன்ஸ்ட்ரக்டரும் நாட் மோர் தென் லைக் எப்படின்னா ஒரு கிளாஸோட அந்த கிளாஸ் நான் கிரியேட் பண்ணல, ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவோம்ல, அந்த இன்ஸ்டன்ஸ் வச்சு நான் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அதுதான் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். லைக் எப்படின்னா பப்ளிக் லைக் இதுதான் காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு, அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்ஸ்டன்ஸ் வச்சே நான் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அதுதான் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். இதை பத்தி டீடைலா நம்ம C# சீரிஸ் எடுக்கும்போது பார்க்கலாம். தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.